ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம பன்னீர் பராத்தா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் தான். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேவையான பொருட்கள்: பன்னீர் 100 கிராம், மல்லி இலை ஒரு கைப்பிடி, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 2, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, நெய் தேவையான அளவு. ஃபஸ்ட்டே நான் கோதுமை மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன். இப்போ இது உங்களுக்கு தேவையான அளவு மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க, நார்மலாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி. அதுக்கப்புறமா பன்னீர் நான் நல்லா துருவி வச்சுக்கிட்டேன். அது கூட நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ண பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா மல்லித்தலை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்படியே மசாலா பொடி, வரமிளகாய் தூள், அப்புறமா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சப்பாத்தி மாவில் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்படி நீங்கள் பிசையவே உங்களுக்கு ஒரு நல்லா கையில் பிடிக்கிற ஒரு பக்குவத்துக்கு அந்த ஸ்டஃப் வந்துடும். ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். மாவு, கோதுமை மாவு நம்ம பிடிச்சிருக்க பன்னீர் பால் விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கணும். ஸோ நம்ம எண்ணெய் விடாமல் மாவு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே நம்ம பன்னீர் பால் வச்சுட்டு சுருட்டிடலாம். இந்த ஸ்டேஜில் உள்ளே அந்த பன்னீர் பால் வச்சிடலாம். நான் எண்ணெயிலலாம் ஃப்ரை பண்ணல, அப்படியே தான் அதை செஞ்சுருக்கேன். கையில் அப்படியே தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பச்சை வாசனை கண்டிப்பாக வராது. ஏன்னா நம்ம டவர் குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது. இப்போது இந்த எக்ஸஸாக இருக்க மாவு நீங்கள் எடுக்கிறனா எடுத்துடலாம். கையில் இப்போ நான் சுருட்டினேன் இல்லையா, இல்லை எடுக்காமல் அப்படியே போட்டு கூட தேய்ச்சிக்கலாம். அப்படி தேய்க்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக சப்பாத்தி வரும், பராத்தா வரும். அதனால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்பவே தின்னாக வரணும், இந்த மாதிரி ஒரு திக்காக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி தேய்ச்சிக்கோங்க. நல்லா லேசாக தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்டஃப் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு அந்த மிச்சம் இருக்க மாவை இப்படி சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கையில் இந்த மாதிரி கொஞ்சம் அமுத்திட்டு அதுக்கப்புறமா நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஸ்டஃப் வெளியே வராத மாதிரி லேசாக மாவு தூவிட்டு இப்படி தேய்ச்சிக்கோங்க. இப்படி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரொம்ப லேசாகவே தேய்ச்சிக்கலாம், ரொம்ப தின்னாகவே தேய்ச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். அதில் நம்ம தேய்ச்சி வச்ச பராத்தாவை போட்டுடலாம். மேலேயும் கொஞ்சம் நெய் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு நெய் பிடிக்காதவங்க என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நான் கோதுமை மாவு பிசையும் போதும் நெய் சேர்த்துக்கிட்டேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னுமே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பேன் விட இன்னும் இரும்பு தோசைக்கல் இருந்து அதில் சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இரும்பு தோசைக்கல்லில் நீங்கள் சுடும்போது ஈவன் மோர் சாஃப்டராக இருக்கும். ஸோ இப்போது நம்மளுக்கு 2 மினிட்ஸில் நல்லா பன்னீர் பராத்தா தயார் ஆயிடுச்சு. நான் ஹோம்மேட் பன்னீர் தான் யூஸ் பண்ணேன். அதுதான் ஃபேட் நிறைய இருக்க பால் எடுத்து நம்ம பன்னீர் செய்யும்போது உங்களுக்கு நிறையாவும் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப கம்மியான டைமில் நம்ம பன்னீரோட அந்த மசாலா எதுவுமே நம்ம எண்ணெயில் வதக்கலை. ஸோ கம்மியான டைமில் ரொம்ப சுவையான ஒரு பராத்தா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.